அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 22/4/2024 ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த செவ்வாய் சனி கூட்டணி கிரக யுத்தம். அதே மாதிரி பங்குனி மாதம் 30 சூரியன் ராகு கிரக யுத்தம். கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 9ஆம் தேதி வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். சண்டைக்கும் போருக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடியவர் செவ்வாய். சனி பகவானுடன் கூட்டணி சேரும்பொழுது கும்பராசி என்பர்கள் அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டும். சனிச்செவ்வாய் கூட்டணி சாதகமாக பாதகமானு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த 2 கிரக கூட்டணி தான் சிக்கல், பிரச்சனை, வில்லங்கம், தொந்தரவுகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. தனி மனிதன் முதல் குடும்பம், தம்பதியார், பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவதுதான் சனிச்செவ்வாய் கூட்டணி. விபத்து, துர்மரணம், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, கை கால் மூட்டு எலும்பு பல் வலியை ஏற்படுத்துவது, கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவது, உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது, நிலபுல சொத்து தகராறு, சட்டுன்னு முடிகிற காரியத்தை காலங்காலமாக இழுப்பறியாக தீராமல் இழுத்தடிப்பது சனிச்செவ்வாய் கூட்டணி. சனிச்செவ்வாய் கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் ஒன்று சேர்ந்தாலும் சரி, பிரிவு வரும் வரை நாட்டுக்கும் கேடு, தனி மனிதனுக்கும் கேடு. 2020 சித்திரை மாதம் 21ஆம் தேதி வரை மகர ராசியில் செவ்வாய் சனி குரு 3 கிரக கூட்டணி நிகழ்ந்தது. அதன் பிறகு தற்போது காற்று ராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேரப்போகிறது. பெரும் காற்று, சூறாவளி, விஷ வாயுக்களால் தொந்தரவுகள் வரும். அரசு மாநாடு, பெருங்கோட்டம் கூடக்கூடிய இடத்தில் கவனம். கோயில் திருவிழாவில் அக்னி கொண்ட இறங்கக்கூடியவர்கள் கவனம். 2 வீலர் முதல் விமானம் வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கும்பராசி காற்று ராசி. காற்றால் நெருப்பால் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலும் சரி, சனிச்செவ்வாய் பார்த்துக்கிட்டாலும் சரி, நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் தொந்தரவுகள் வந்தே தீரும். கும்பராசியில் 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனியாக சனி பகவான் மிக பலமாக கிழக்கே உதித்து சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது கும்பராசி அன்பர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் ஓரளவு வருமானம் கை கொடுக்கும். பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி குளிரும். பெருங்காற்று, சூறாவளி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சனிச்செவ்வாய் 2 கிரகங்களும் மிக நெருக்கத்தில் ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சாரம் செய்வார்கள். அந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்கள் அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். தந்தை மகனுக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். சொந்த பந்த உறவாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தான் போகணும். ஏன்னா உங்கள் ராசியில்தான் கிரக யுத்தமே நடக்கிறது. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில்தான் கிரக யுத்தமே நடக்கிறது. கணவன் மனைவிக்குள் இந்த காலகட்டத்தில் சண்டை கட்டினீர்கள் என்றால், இந்த கால நேரத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டி பிரிந்தீர்கள் என்றால் மீண்டும்
மீனராசியில் சனி செவ்வாய் கூட்டணி சேரும் வரை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் வார்த்தையில் கவனம், பேச்சில் கவனம். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசணும். இல்லைன்னா கம்முன்னு இருந்துடணும். யார் எதை சொன்னாலும் சரி, உங்களை குறையே சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து கம்முன்னு இருப்பது கும்பராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் நல்லது. செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து 4ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை வருசுகிறார். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம். படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து படிக்க வேண்டும். 4ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம். வண்டி வாகனங்கள் பழுதாகும், செலவுகள் செய்யக்கூடிய விரைய செலவுகள் வரும். 4ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது தாய் மாமன்களிடம் விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நிலபுல சொத்துக்கள், அதை வந்து கிணறு வெட்டுவது, போர் போடுவது, இந்த மாதிரியான செலவுகளும் கும்பராசி என்பதற்கு ஏற்படும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை, செவ்வாய் சனி குரு 3 கிரகங்கள் நேர் 7ஆம் வீட்டை கலத்தரஸ்தானத்தை பாரி செய்கிறது. பக்கமாக திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல், சண்டை இல்லாமல் பார்த்துக்கணும். அன்பு பாசமாக இப்போ தான் வந்து கும்பராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். காதலர்களுக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். நேர் 7ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பாரி செய்யும் பொழுது நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து புதுசாக போய் தொழில் தொடங்குறேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு புதுசாக எதையாவது ஒன்று தொட்டு புதுசாக நீங்கள் வந்து முதலீடு போட்டு பெருந்தொகையை இழந்து விட்டு வரக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும். 7ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பாரி செய்யும் பொழுது கும்பராசி என்பர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அவர்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், அவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 7க்குடையவர் 2ஆம் வீட்டிலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாழ்க்கை துணைவருக்கோ வாழ்க்கை துணைவிக்கோ அரசு வேலையில் ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம், பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை கும்பராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார். எதிர்மறையான எண்ணங்கள் மேலோங்கும். ஒரே மண்டை குழப்பமாக இருக்கும். மூளையை போட்டு பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். கும்பராசி என்பர்கள் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். அரசுக்கு புறமான செயல்களில் ஈடுபடாதீங்க. அப்புறம் வந்து சட்ட சிக்கல், கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்கன்னு அலையக்கூடிய நிலை வந்துவிடும். எல்லா விஷயங்களிலும் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமான நிதானமாக தான் செல்ல வேண்டும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா ஒரு புதிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு. புதிய பயிர் பண்ணாமல் இருக்கின்ற பயிரை அறுவடை பண்ணுவது உங்களுக்கு நல்லது. பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் உயரும், பூ விலை உயரும். அன்றாட வருமானம் சராசரியாக வந்து கொண்டிருக்கும். தொழில்ஸ்தானாதிபதி ஜென்ம ராசி அதிபதி ஜென்ம ராசியில் இருக்கும்போது சனிக்கும் செவ்வாய்க்கும் கடும் பகை. அது கோச்சாரத்தில் எந்த வீட்டில் எங்கே போனாலும் சரி சனி செவ்வாய் என்றாலே கடும் பகை. சுய ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் கூட்டணி இருந்தாலே அந்த ஜாதகன் வந்து சொந்த பந்த உறவுகள், அண்ணன் தம்பி, பங்காளி, குடும்பத்திலேயே கூட ஒட்டு உறவு இல்லாமல் தான் இருப்பார். இது வந்து எல்லோருமே அனுபவத்தில் பார்த்துக்கலாம். ஜென்ம ராசியிலே சனி செவ்வாய் கூட்டணி வரும்போது கும்பராசி என்பர்கள் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். ஜோதிடம் என்பது எதிர் வருவதை முன்கூட்டியே அறிவது தான். நாம் கொஞ்சம் பக்குவமாக எச்சரிக்கையாக போனால் விபரீதங்கள் இல்லாமல், இழப்பு இல்லாமல் நாம் பார்த்து கொள்ளலாம். 8ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது அங்கே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் சனி கூட்டணி உங்கள் ராசியில் கிரக யுத்தத்தில் இருக்கிறது. ஒரு குழப்பமான நிலையும் மந்தமான நிலையும் தேவையில்லாத விரைய செலவுகளும் எதிர்வரக்கூடிய 48 நாட்கள் கும்பராசி என்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக கும்பராசி என்பவர்கள் செயல்பட வேண்டும்.
இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.